உரிமையில் நடைமுறை சட்டம், உரிமையில் விசாரணை நடைமுறையில் சட்டம் 1908. இந்த சட்டத்தை நாம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸ்ரீ அசோக் குமார் சென் அவர் தலைமையில் உள்ள ஒரு கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதன் பிறகு ஜஸ்டிஸ் மாலிமத் கமிட்டி அவங்க வராங்க. VS மாலிமத் லார்ட்ஷிப் கமிட்டி இவங்கெல்லாம் வந்து தான் இதை ஃபார்ம் பண்றாங்க. இதுல நாம டிஃபைனிங் செக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அண்டர் செக்ஷன் 2 subclass 2 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேள்வி கேட்கிறாங்க. டிக்ரினா என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. டிக்ரி மீன்ஸ் எ ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இது உள்ள கேள்வி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து ஒரு டிக்ரியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து டிக்ரி தான். அதுக்கு அடுத்தது செக்ஷன் 144 ஒரு டிக்ரியான்னு கேட்கிறாங்க. 144 என்பது ஒரு டிக்ரி தான். அப்ப எது எல்லாம் டிக்ரியில வராது? டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் வந்து டிக்ரியில வராது. ஒரு உத்தரவிலிருந்து மேல்முறையீடு செய்கின்ற அந்த அப்பீல் எல்லாம் வந்து டிக்ரி என்ற வரையறைக்குள் வராது. எனி அட்ஜுடிகேஷன் ஃப்ரம் which an appeal lies as an appeal from an order. Any adjudication from which an appeal lies as an appeal from an order. ஒரு உத்தரவிலிருந்து மேல்முறையீடு செய்யறாங்க அண்டர் செக்ஷன் 104, அது டிக்ரி என்ற வரையறைக்குள் வருமா? வராது. கொஸ்டின் இந்த ஃபார்ம்ல தான் கேட்கிறாங்க. எதுவெல்லாம் டிக்ரி? ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் டிக்ரி. செக்ஷன் 144 restitution. Restitution means putting the parties in the prior possession. இதுவெல்லாம் டிக்ரி. எதுவெல்லாம் டிக்ரி கிடையாது? ரெஸ்டிடியூஷன் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் CPC அது டிக்ரி என்ற வரையறைக்குள் வராது. டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அது டிக்ரி என்ற வரையறைக்குள் வராது. கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கோடுனா என்னன்றாங்க. கோடு மீன்ஸ் இன்க்ளூட் ரூல்ஸ், விதிகள் உட்பட தொகுப்பு சட்டம் தான். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டிக்ரினா என்னன்னு கேட்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 டிக்ரி ஹோல்டர்னா யார்? யாருக்கு ஆதரவாக ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு பகரப்பட்டு இருக்கிறதோ அவர் தான் டிக்ரி ஹோல்டர். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4 டிஸ்ட்ரிக்ட்னா என்ன? ஒரு சிவில் ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் தி ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஹை கோர்ட். அப்போ ஒரு பிரின்சிபல் சிவில் கோர்ட்டினுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் என்ற வரையறைக்குள் வரும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 ஃபாரின் கோர்ட்னா என்ன? இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியில் அமைந்துள்ள ஒரு நீதிமன்றம் தான் ஃபாரின் கோர்ட். அப்ப கண்ட்ரோல் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது ரெண்டுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இருக்கணும், இந்தியாவுக்கு வெளியில் அமைஞ்சிருக்கணும். அப்ப இதுல ஆபரேட்டிவ் வேர்டு என்ன? எஸ்டாப்ளிஷ்டு, கண்டினியூடு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில கண்ட்ரோல்ட் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இங்க கண்டினியூடு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சிபிஎஸ்சில. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்றாங்க கண்ட்ரோல்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்தியாவுக்கு வெளியில அமைந்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்படாத இந்திய அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நீதிமன்றம், அவ்வளவுதான். இந்தியாவுக்கு வெளியில இந்தியா அமைச்சிருக்க கூடாது, இந்தியா தொடர்ந்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே உதவியோ எதுவும் செய்திருக்கூடாது. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? ஃபாரின் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தான் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 கவர்மெண்ட் ப்ளீடர்னா யார்? எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ளீடரையும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞர்.
அவர் அரசுக்கு ஆதரவாக நீதிமன்றங்களில் ஆஜராகி தோன்றி வழக்குகளை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞரா கவர்மெண்ட் லீடர். Under section 7, under section 2, subsection 7, capital A, High Court High Court in relation to the Andaman and Nicobar Islands. Andaman, Nicobar தீவுகளுக்கு அந்த இடத்துல அதனுடைய மீன்ஸ் என்னன்னா ஹை கோர்ட் ஆஃப் கல்கட்டா. இத ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சார். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மத்திய பிரதேசத்தில் நடந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபாருக்கு ஹைகோர்ட் எதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 கேபிட்டல் பி, இந்தியானா என்ன, எக்ஸ்க்ளூடிங் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு டிஃபைனிங் செக்ஷன்ல இருக்கு. இப்ப அப்படி கிடையாது. 2019 பிறகு ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவுடைய ஒரு அங்கம் தான். எல்லா சட்டமும் அங்க பொருந்தும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8, ஜட்ஜ்னா யார்? தி பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் எ சிவில் கோர்ட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஃபைனிங் செக்ஷன்ல இருந்து. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9, வெரி இம்பார்ட்டன்ட், ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? இங்க ஜட்ஜ்னா சிபிஎஸ்ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8ல சொல்றாங்க. சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 19ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 32 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட் என்ன? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9, ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் சிம்பிளா ஒரே லைன்ல. டிக்ரினா என்ன சொல்றாங்க? தி ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an adjudication. அதே போல judgment means the statement given by the judge on the grounds of a decree or order. ஒரு உத்தரவின் அடிப்படையிலோ உத்தரவின் பேரிலோ அல்லது ஒரு தீர்ப்பாணையின் பேரிலோ ஒரு நீதிபதியால் வழங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். Judgment means the statement given by the judge on the grounds of a decree or order. Under section 2 subsection 10, judgment debtor na yaar? தீர்ப்பு கடனாளி. Under section 2 subsection 10. Under section 2 subsection 3ல சொல்றாங்க decree holder na யார்? தீர்ப்பாணை பெற்றவர் என்பவர் யார்? In whose favor a decree has been passed or an order capable of execution has been made. இதான் under section 2 subsection 3. யாருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பாணை பெறப்பட்டிருக்கிறதோ அவர்தான் அந்த தீர்ப்பாணை பெற்றவர். டிக்ரி ஹோல்டர்னு அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல நம்ம படிக்கிறோம். அப்ப அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும். எங்க ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்னா யார்? ஜேடினா யார்? கிரிமினல் சைடுல கேடின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க கேடி லிஸ்ட் ஓபன் பண்ணிருக்காங்களா, சட்டத்துக்கு கீழ்ப்படியாம நடக்கிறாங்கன்னா அவங்களை கேடி லிஸ்ட்ல ஓபன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கேடி லிஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க. சிவில்ல பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களா, இப்ப அவருக்கு பேர் ஜேடி, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார். இப்ப அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க டிக்ரி ஹோல்டர்னா யாருன்னு சொல்றாங்க. அதற்கு எதிர்ப்பதம் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்னா யார்? அப்ப any person against whom a decree has been passed or an order capable of execution has been made. யாருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப கடன் வாங்கியவர் என்பது எந்த நபருக்கு எதிராக ஒரு தீர்ப்பான டிக்ரீட்டல் ஒரு டிக்ரி பாஸ் ஆயிருக்கிறதோ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தான் தீர்ப்பு கடனாளி. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11. எனவே அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும். இங்க டிக்ரி ஹோல்டர்னா யார்? அங்க ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்னா யார்? யாருக்கு சாதகமாக தீர்ப்பு ஒரு தீர்ப்பாணை பகரப்பட்டிருக்கிறதோ வழங்கப்பட்டிருக்கிறதோ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தான் ஜட்ஜ்மெண்ட் ஹோல்டர். அந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, இங்க யாருக்கு சாதகமும் அங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், தீர்ப்பு கடனாளி. ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமா வந்துச்சுன்னா நான் டிக்ரி ஹோல்டர்,
அந்த தீர்ப்பானை பெற்ற நபர் நான். ஜட்ஜ்மெண்ட் எனக்கு பாதகமா வந்துச்சுன்னா நான் தான் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், தீர்ப்பு கடனாளி. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 அதை படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11 சட்டப்பூர்வமான வாரிசுகள். இப்ப சட்டப்பூர்வமான வாரிசுனா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மீன்ஸ் எனி பர்சன், a person who is law represents the estate of a deceased person. இறந்தவனுடைய வாரிசு என்பது ஆர்டர் 22 ரூல் 3 and 4. பிளைன்டிஃப் இருந்துட்டாருன்னா அவருடைய வாரிசு யாரோ அவங்கள சேர்த்துடலாம். டிஃபெண்டன்ட் இறந்துட்டாருன்னா அவங்களுடைய வாரிசு யாரோ அவங்கள சேர்த்து கேஸ் நடத்தணும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேள்வி கேட்கிறாங்க, மீன்ஸ் ப்ராஃபிட்னா என்ன? வேறு ஒருவருடைய சொத்துல இவருக்கு உரிமை இல்லாத நபர், அந்த சொத்தின் மீது எந்தவித டைட்டில் இல்லாதவர், இப்ப வேறொருத்தருடைய சொத்துல இவர் அனுபவித்து வருகிற அந்த நலன்கள். ஆனா அதுக்காக இவர் ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தானா அந்த பணத்தை வாங்கிக்கலாம். வேற ஒருத்தருடைய நிலத்துல நாம ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டு நாம கல்டிவேஷன் பண்றோம். கல்டிவேஷன் பண்ணுவதற்காக ஏற்கனவே அந்த நிலத்துல எந்த மோட்டார் சர்வீஸ் கிடையாது. நாம போயிட்டு ஒரு மின் மோட்டார் பொருத்துறோம். அப்போ ஒரு நீர்மூழ்கி மோட்டாரை நம்ம செட் பண்ணி இரிகேஷன் பண்றோம், நீர்ப்பாசனம் ஏற்படுத்துறோம், கல்டிவேஷன் பண்றோம். ஆனா மீன்ஸ் ப்ராஃபிட் தான், அதுல இருந்து வர நன்மைகள்லாம் இருக்கிறது. அதன் பிறகு கோர்ட்டுக்கு போறாங்க, டிகிரி பாஸ் ஆகுது, மீன்ஸ் ப்ராஃபிட்ல இருந்திருக்காரு, அவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? அந்த நிலத்திற்கு என்னென்ன மேம்பாடு செய்தாரோ அதற்கு உண்டான செலவினங்கள் எதுவோ அதையெல்லாம் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கொடுக்க வேண்டும். இப்ப டெவலப்மெண்ட் எதா இருக்கான்னு பார்ப்பாங்க. மீன்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ ப்ராஃபிட் மீன்ஸ் those profits is the person in wrongful possession of a such property actually received or might with ordinary diligence have received therefrom together with interest on such profits, but shall not include profits due to improvements made by the person in wrongful possession. இததான் கேள்வியை கேட்கிறாங்க. இன்டர்வியூல இந்த கேள்வி தான் கேட்கிறாங்க. மீன்ஸ் ப்ராஃபிட் சொன்னவனே நம்ம சொல்லிடுவோம் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 ஆஃப் சிபிசின்னு சொல்லிடுவோம். மீன்ஸ் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடியவர் அந்த நிலத்திலேயோ வீட்டிலேயோ கட்டிடத்திலேயோ அல்லது பிளாட்லயோ அவரால் செய்யப்பட்ட செலவினங்கள் அவற்றை மேம்படுத்துவதாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை கேட்டு தனியா சூட்டு போட முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். இந்த டிகிரியை பொறுத்தவரை சேஃப் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியம். S stands for suit, A stands for adjudication. அட்ஜுடிகேஷனா நீதிமுறையில் தீர்மானிப்பது. F stands for final determination, E stands for express. இந்த மாதிரி சுருக்கமான வார்த்தை வச்சுங்க. ஆனா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2க்கு சேஃப் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொள்ள வேண்டும். S stands for a suit, ஒரு வழக்கு இருக்க வேண்டும். அந்த வழக்குல ஒரு அட்ஜுடிகேஷன் செய்யப்பட்டிருக்க வேண்டும், நீதிமுறையில் தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இறுதியான ஃபைனல் டெட்டர்மினேஷனா இருக்கும். அதை பற்றி அந்த தீர்ப்பை பற்றி விளக்கி இருக்க வேண்டும், எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க, வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 நாம் ஏற்கனவே இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனாலும் கூட ஒரு கிளான்ஸ் அதன் பின்னிட்ட சொல்லிட்டு வரணும். பொதுவா இந்த சிபிசி இருக்குதுன்னு சொன்னால் சோஃபா இருக்கணும். SOFA சோஃபா இருந்தாதான் சிபிசி பொருந்தும். S stands for sections, O stands for orders, F stands for forms, A stands for appendix. இந்த நாலும் சேர்ந்ததுதான் இந்த சிபிசி, முழுமையான சிபிசி. இதுதான் எக்ஸாஸ்டிவ் லா. இதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் உண்டு. 151 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது, 158 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. 51 ஆர்டர்கள் எல்லா மாநிலத்திலும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 52 ஆர்டர்ஸ், 77 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் ஏவில் ஆரம்பிச்சு ஹெச்ல முடியுது. இதுல D1 அப்பெண்டிக்ஸ் கண்டிப்பாக கேட்கிறாங்க. 148 கேபிட்டல் A, ஆர்டர் 52 அப்பெண்டிக்ஸ் D1, இதுதான் 148 கேபிட்டல் A, கேவியட் பெட்டிஷன். அப்ப ராங்ஃபுல் பொசஷன்ல இருந்து கொண்டு வேறொருத்தருடைய சொத்துல வரக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாரு. ஆனால் அந்த நபர் ராங்ஃபுல் பொசஷன்ல இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்துக்கு டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தார்னா, மேம்பாடு ஏதாவது செய்திருந்தார்னா
அந்த மேம்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரோ அதை அந்த நபர் ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சொத்தினை சட்ட விரோதமான அனுபவத்தில் வைத்திருக்கும் ஒரு நபர் அந்த சொத்திலிருந்து அடைந்த வருமானங்களையும் வட்டியையும் குறிக்கும். அந்த சொத்திலிருந்து என்னென்ன வருமானங்கள் வந்ததோ அந்த வருமானங்கள், அதுல இருந்து கிடைக்கப்பட்ட வட்டி. அப்ப ஆக்சுவலி ரிசீவ்டு அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. ஆர் might with actually diligence have received therefrom. அப்ப தவறான உடைமை அந்த சொத்திலிருந்து கிடைத்த அடைந்த வருமானங்கள், வட்டி இதையெல்லாம் குறிக்கும். ஆனால் சட்டவிரோதமான அனுபவத்தில் இருக்கும் நபரால் செய்யப்பட்ட அபிவிருத்தினால் ஏற்பட்ட வருமானங்களை குறிக்காது. வரிக்கு வரி படிச்சாதான் சார் நம்மளுக்கு புரியும். கேள்வி எப்படி கேட்டாலும் சரி நம்ம பதில் சொல்லணும். மீன்ஸ் ப்ராஃபிட்ல கேள்வி எது கேட்பாங்கன்னா, அவரு ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்காரா, ட்ரெஸ்பாஸ் பண்ணிருக்காரா, அதை ஒரு கேள்வி கேட்கலாம். இது சாதாரணமா கண்டிப்பா கேட்கிற கேள்வி. அதுல அவர் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அது மீன்ஸ் ப்ராஃபிட் என்ற வரையறைக்குள் வருமா வராதா, இந்த கேள்விதான் கேட்கறாங்க இன்டர்வியூல. அப்ப போர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் எந்த ஸ்டைல்ல கேட்டாலும் அதற்கு நாம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். மீன்ஸ் ப்ராஃபிட் என்றால் என்ன? இடைக்கால வருமானங்கள், தவறாக அடைந்த வருமானங்கள் அர்த்தம். Under section 2 subsection 13 movable profits, movable property. இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில பார்த்தீங்கன்னா growing crops, வளரும் பயிர்கள் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாவே 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று வளரும் பயிர்கள், இன்னொன்று ஸ்டாண்டிங் டிம்பர், மரத்துல விளைஞ்சு நிற்கக்கூடிய மரம், மூன்றாவது growing crops, வளரும் பயிர்கள், அண்ட் கிராஸ், புற்கள், ஸ்டாண்டிங் டிம்பர். இந்த 3 விஷயத்தை தான் சொல்றாங்க. Those are all severable from the land, நிலத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். அப்ப நிலத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு சாளரத்தை வீட்டுல நம்ம பதிச்சு வச்சுட்டோம், தூய தமிழ்ல சாளரம், நம்ம ஒரு ஜன்னல் சொல்றோம். அப்ப வீட்டிலிருந்து அந்த ஜன்னலை அப்புறப்படுத்த முடிந்தால் அதுக்கு பேர் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வீட்டில் நிலையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜன்னல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். இந்த எக்ஸாம்ல தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் நிலையாக பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜன்னல், விண்டோ, whether it comes under movable or immovable, நிலையாக பதிக்கப்பட்டிருந்தால் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். அந்த வீட்டிலிருந்து பெயர்த்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துக்கு அந்த ஜன்னலை, அந்த விண்டோவை நாம் எடுக்க முடியும் என்று சொன்னால் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப இங்க கேள்வியில என்ன வார்த்தை இருக்கிறது? நிலையாக பதிக்கப்பட்ட. நிலையாக பதிக்கப்பட்டிருந்தால் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுவே அந்த வீட்டிலிருந்து அந்த ஜன்னலை அப்புறப்படுத்த முடியும்னு சொன்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின் இப்படிதான் கேட்கிறாங்க. அப்ப ஸ்டாண்டிங் டிம்பர், growing crops, கிராஸ், இது 3மே வந்து அசையும் பொருள் தான். புற்களோ வளரும் பயிர்களோ அல்லது மரங்களோ, இது 3ம் அசையும் சொத்து தான். அது எப்படிங்க நிலத்துலதான் மரம் ஸ்ட்ராங்கா இருக்குதே, அது எப்படி வந்து அசையும் சொத்துல வரும்? அதை வெட்டி அப்புறப்படுத்த முடியும், செவர் பண்ண முடியும், பிரித்து எடுக்க முடியும். நிலத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. லார்ட் மெக்காலே அண்டர் செக்ஷன் 22ல கொண்டு போய் வச்சிருக்காரு அதை ஐபிசில. மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுக்காகனா 378 379 வரும். 378 வந்து டிஃபைனிங் டெஃபினிஷன் ஃபார் தெப்ட். தெப்ட் என்றால் என்ன? 378 ஐபிசி. 379 பெனால்டி, பீனல் ப்ரொவிஷன், அதுதான் பனிஷ்மெண்ட் ஃபார் தெப்ட். அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி படி திருடினால் அந்த திருட்டை கொண்டு வரும்னு சொன்னாவே அது மூவபிளா தான் இருக்கணும். அப்பதான் தெப்ட் மேட் அவுட் ஆகும், எல்லாம் மேட் அவுட் ஆகாது. அசைய பொருளை திருட முடியாது, அசையும் பொருளை தான் திருட முடியும். ஆனாதான் அண்டர் செக்ஷன் 22 ஐபிசில அதை பற்றி சொல்லியிருக்காரு. மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க.
இங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13ல சொல்றாங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் growing crops. இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல 3 விஷயங்கள் சொல்றாங்க. சிபிஸ்ல ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. வளரும் பயிரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வளரும் பயிரை பற்றி தான் சிபிஸ்ல சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வளரும் பயிர், புற்கள், அது மட்டுமல்ல மரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய, நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மரம். If it is severable from the land, which are all comes under movable property. Under section 2 subsection 14 order மிக முக்கியமானது. section 2 subsection 2 decree னா என்ன, section 2 subsection 9 judgment னா என்ன, section 2 subsection 14 order னா என்ன, இதெல்லாம் முக்கியமானது. Order means a formal expression of any decision of a civil court which is not a decree. இதே வார்த்தைகள் தான் under section 2 subsection 2ல என்ன சொல்றாங்க, formal expression of an adjudication. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, formal expression of any decision of a civil court which is not a decree. கட்டளை என்பது அல்லது உத்தரவு என்பது ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை அல்லாத ஒரு உத்தரவை குறிக்கும். டிகிரி கிடையாது. டிகிரி அல்லாத ஒரு தீர்ப்பாணை அல்லாத ஒரு உத்தரவை குறிப்பதுதான் ஆர்டர். இப்ப ஆர்டரை எதிர்த்து நம்ம அப்பீல் போறோம்னா அண்டர் செக்ஷன் 104 ஆஃப் சிபிஸ்ல தான் நம்ம அப்பீல் போக முடியும். இதுவே ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட், இதை எதிர்த்து நம்ம வந்து அப்பீல் போறோம்னா அண்டர் செக்ஷன் 96, அண்டர் செக்ஷன் 100 அதுலதான் அப்பீல் போக முடியும். ஆனா 3 விஷயங்கள் அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல். 96ல ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல் வந்து 100ல போறீங்க. செகண்ட் அப்பீல் நீங்க 100ல போறீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் क्वेश्चन ஆஃப் லா இருந்தா தான் போக முடியும். பெட்டிஷன் லை ஆகும், இல்ல லை ஆகாது, நம்பரே பண்ண மாட்டாங்க. அப்ப சப்ஸ்டான்ஷியலி क्वेश्चन ஆஃப் லா இருக்கணும். கணிசமான அளவிற்கு ஒரு சட்டம் பற்றிய பிரச்சனை அங்க எழும்பி இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல கவர்மெண்ட் ப்ளீடர்னா யாருன்னு பார்த்திருக்கோம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15ல 7ல கவர்மெண்ட் ப்ளீடர், உட்பிரிவு 15ல ப்ளீடர். 7ல என்ன சொல்றாங்க, அரசாங்க ஒரு வாதுரைஞர் மீது இந்த சட்டத்தால் வெளிப்படையாக சுமத்தப்படுகிற அலுவல்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவதற்கு, அவற்றில் எதையும் அந்த பணிகளை செய்வதற்கு மாநில அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலர் அல்லது அரசாங்க வழக்கறிஞர் உத்தரவுப்படி செயல்படி மற்றொரு வழக்கறிஞர் கூட உள்ளடக்கும். அதனால்தான் ஜிபி அவங்க ஆபீஸ்ல ஜூனியர் இருப்பா, ஜிபி சில நேரத்தில் வர முடியாது. அவங்க ஜூனியர் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமானா தாராளமா பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல கிளீனா சொல்றாங்க. இதே விஷயத்தை 24லயும் சொல்றாங்க. சிஆர்பிசில பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அன்னைக்கு இல்ல, வர முடியல, கோர்ட்டு வர முடியல. பிரைம் விட்னஸ் எல்லாம் வந்துட்டாங்க 302 கேஸ்ல. அவர் ஜூனியர் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமானா தாராளமா பண்ணலாம். செக்ஷன் 24 ஆஃப் சிஆர்பிசில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 24ல சொன்னதுதான் இங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க. சிபிசில அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல அரசாங்க வழக்கறிஞர்னா என்னன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் ப்ளீடர்னா யார். இதே அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15ல சொல்றாங்க ப்ளீடர்னா யார். வாதுரைஞர் என்பவர் நீதிமன்றத்தில் வேற ஒருவருக்காக முன்னிலையாகி வாதாட உரிமையுடைய ஒரு நபர். இப்ப அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 ஆஃப் சிபிஸ்ல சொல்லப்பட்ட இந்த ப்ளீடர் சிஆர்பிஸ்ல எங்க சொல்லியிருக்காங்க, 300 இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறோம், இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடுங்க. 301 சப்செக்ஷன் 2ல நீங்க இன்டர்வென்ட் பெட்டிஷன் போடுங்க. சிஆர்பிஸ்ல 304 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க இலவச வழக்கறிஞர் வைக்கிறத பற்றி. இங்கே அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 சிபிஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் 300 301ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு வக்கீலா இருக்கணும், அட்வொகேட்டா இருக்கணும். இப்ப ஒரு கேள்வி, வக்கீல்னா என்ன, இது எந்த மொழி? வக்கீல் என்பது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வக்கீல்னா என்ன அர்த்தம், சட்டம் படித்த ஒரு பாரிஸ்டர், ஒரு வழக்கறிஞர், ஒரு வழக்குரைஞர்,
வழக்கறிஞர் என்று சொன்னால் சட்டம் பற்றி தெரிந்தவர் என்ற அர்த்தம். வழக்குரைஞர் என்று சொல்லி தமிழ்ல எழுதியிருக்காங்கன்னா அப்ப சட்டம் பற்றி தெரிந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவற்றை செயல்படுத்திக் நடத்துகிற கேஸ் நடத்துற வக்கீல்னு அர்த்தம். வழக்குரைஞர் தமிழ்ல. வழக்கறிஞர் வேற, வழக்குரைஞர் வேற. வழக்கறிஞர்னா சட்டம் பற்றி தெரிந்தவர். வழக்குரைஞர்னா அதை தெரிந்த அந்த சட்டத்தை பற்றி தெரிந்தவர் எடுத்து உரைப்பவர் அர்த்தம் நீதிமன்றத்தில். வழக்குரைத்தல், வழக்கு பிளஸ் உரைத்தல், எடுத்துரைத்தல். நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துற வக்கீல்னு அர்த்தம் வழக்குரைஞர் தமிழ்ல. அந்த மாதிரி அட்வொகேட், பாரிஸ்டர், வக்கீல். அப்ப வக்கீல் என்ற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை. ஏன் பிரெஞ்சு வார்த்தை வந்தது? சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யம், அஸ்தமிக்காத ஒரு தேசம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெனரல் நாலேஜ்ல நம்ம படிச்சிருக்கோம், வரலாறுல படிச்சிருக்கோம். இங்கிலாந்து தேசத்தை சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இப்ப பகலா இருக்கு, அமெரிக்காவில் இரவு. அமெரிக்காவும் கிரேட் பிரிட்டன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. விக்டோரியா மகாராணி அரசியார் அந்த அம்மையார் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதுவும் அவங்களுடைய அடிமை நாடுதான். இந்தியாவும் அவங்க கைப்பற்றிருந்தாங்க. இப்ப சூரியன் எந்த நாட்டுல உதிச்சாலும் சரி அந்த நாடுகள் அனைத்தையும் இங்கிலாந்து தேசம் கைப்பற்றி வச்சிருந்தாங்க, அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனால்தான் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடு எதுன்னு சொன்னா இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. அதை போலவே நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எதுனா நார்வே. 1000 ஏரிகள் கொண்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. இப்ப கிளாஸ்ல ஜெனரல் நாலேஜ் எல்லாம் நம்ம டச் பண்ணிட்டே வரணும். டிஎன்பிசி எக்ஸாம்ல பொது அறிவெல்லாம் கேள்வியை கேட்கறாங்க, ஜெனரல் நாலேஜ் நிறைய கேட்கறாங்க, டெஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கறாங்க, ஆப்டிடியூட் எல்லாம் கேட்கறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் லைட்டா நம்ம தெரிஞ்சுட்டே வரணும். அப்படிப்பட்ட கிரேட் பிரிட்டனையே உலகம் முழுவதும் ஆட்சி செய்த அந்த இங்கிலாந்து தேசத்தை ஒரு காலகட்டத்தில் வரலாற்று ரீதியாக பிரான்ஸ் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. பிரான்ஸ் கண்ட்ரோல்ல தான் இங்கிலாந்து இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதனால்தான் அந்த மொழி அங்க திணிக்கப்பட்டது, வக்கீல் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம இன்றைக்கும் பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். உலகத்தையே அடிமைப்படுத்தி இங்கிலாந்தையே அடிமைப்படுத்திய தேசம் இது. உலகத்தை அடிமைப்படுத்திய தேசம் இங்கிலாந்து. இப்ப இங்கிலாந்தையே அடிமைப்படுத்திய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். அவங்களுடைய காலனி ஆதிக்க நாடாக இருந்தது. காலனி என்று சொன்னால் தமிழ்ல மக்கள் வசிக்கக்கூடிய இடம், குடியேற்ற பகுதின்னு அர்த்தம். காலனி ஆதிக்கம் செலுத்ததான் இந்தியாவுக்கு வந்தாங்க. குடியேற்றங்களை அமைப்பதற்கு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்தது பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 வர்றாங்க. 1600 வந்தது என்னன்னா அங்க உற்பத்தி செய்யப்பட்ட தொழில் புரட்சி இங்கிலாந்துல அதிகமா இருந்தது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும், மார்க்கெட்டிங் பண்ணணும். சந்தைப்படுத்துவதற்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. கடைசியில இந்தியாவே பிடிச்சாங்க. அது வரலாறு, அது பிறகு பார்க்கலாம். எனவே வக்கீல் என்ற வார்த்தை பிரான்ஸ் வார்த்தை. பிரான்ஸ் வார்த்தை எப்படி வந்தது? ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்தை பிரான்ஸ் ஆட்சி செய்தது. அதன் பிறகுதான் அவங்க விடுதலை பெற்று அப்புறம் உலகம் முழுவதும் அவங்க ஆட்சி பண்ணாங்க இங்கிலாந்து. அது அடுத்த கட்ட விஷயம், இது வரலாறு. Under section 2 subsection 15 pleader. Pleader means any person entitled to appear and plead for another. வாதுரைஞர், வழக்கறிஞர் என்பது நீதிமன்றத்தில் வேறு ஒருவருக்காக முன்னிலையாகி வாதாட, அப்படி வாதிட உரிமையுடைய ஒரு நபர் என்று பொருள். அப்ப வழக்குரைஞரையும் ஒரு வக்கீலையும் ஒரு உயர் நீதிமன்றத்தின் அட்டர்னியையும் இது உள்ளடக்கும். ஒரு ஜெனரல் கொஸ்டின்ல சிஆர்பிஎஸ்ல இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மாநிலத்துடைய தலைமை வழக்கறிஞர், அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, அவரு டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல வருவாரா வரமாட்டாரா? இதான் கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க சிஆர்பிஎஸ்ல. அப்ப அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல வரமாட்டாங்க. மாநில குற்ற வழக்கு தொடர்வக துறையின் கீழ் வருவார்களா? வரமாட்டார்கள். அப்ப அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு who is having a special status according to Constitution of India. அதனாலதான் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு வரவே மாட்டாங்க.
Under section 2, subsection 16, prescribed means prescribed by rules. Prescribed என்ன? விதிக்கப்பட்ட, வகுத்து உரைக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இந்த மாடல் தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அப்ப விவரிக்கப்பட்டுள்ள, விவரிக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட, அந்த விதிகளால் விதிக்கப்பட்ட என்று பொருள்படும். இந்த விதிகள் இப்படிதான் சொல்லியிருக்காங்க, அப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு மனு வந்து A4 ஷீட்ல இத்தனை லைனுக்குள்ளதான் இருக்குன்னா A4 ஷீட்ல தான் நீங்க எடுக்கணும். எத்தனை லைனோ அத்தனை லைனுக்குள்ளதான் அது இருக்கணும். அப்போ ரூல்ல வந்து ஒரு விதியின் மூலமாக அதை வகுத்துரைக்கிறாங்க. prescribed ஃபார்ம், வகுத்துரைக்கப்பட்ட படிவம். அந்த படிவத்தில் தான் நீங்க fill up பண்ணி அனுப்பணும். இப்ப prescribed means prescribed by rules. விதிகளினால் விதிக்கப்பட்ட என்று பொருள்படும். Under section 2 subsection 17, public officer. இந்த பப்ளிக் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் பீனல் கோடை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் ஐபிஎஸ்ல சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்கிறார்கள். சிபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 பப்ளிக் ஆபீசர். பப்ளிக் ஆபீசர் மீன்ஸ் a person falling under any of the following descriptions, namely every judge. இங்க கிளீனா சொல்லிட்டாங்க ஜட்ஜ். நீங்க சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அவர் வந்து ஒரு ஜட்ஜா ஒரு கேள்வி கேட்பாங்க. நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா ஒரு கேள்வி கேட்பாங்க. அட்ஜுடிகேட் பண்றாரு, நீதி வழங்குறாரு, நீதி சம்பந்தமாக சில பணிகளை மேற்கொள்றாரு. அவரை எப்பொழுது வந்து ஜட்ஜ் அல்லது மேஜிஸ்ட்ரேட் என்று அழைக்க முடியும்? இந்த கேள்வி சிஆர்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 19 இல்லுஸ்ட்ரேஷன் டி-ல சொல்றாங்க ஒரு நீதிமன்ற பணி அல்லாத நிர்வாக பணியை செய்கின்ற பொழுது அவர் ஜட்ஜி கிடையாது, பிரைசைடிங் ஆபீசர் ஆஃப் தி கோர்ட், அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு அர்த்தம். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 209ல. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் எல்லாத்தையும் கேஸ் பண்றது அப்படியே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு, கமிட்டல் பண்றாரு. இப்ப கமிட்டல் ப்ரொசீடிங் செய்கின்ற பொழுது அவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா என்று சொன்னா கிடையாது, அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அவ்வளவுதான். அண்டர் செக்ஷன் 19 இல்லுஸ்ட்ரேஷன் டி படி அவர் ஒரு நிர்வாக அதிகாரி, அவ்வளவுதான். ஆனால் நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது, அட்ஜுடிகேட் பண்ணுகின்ற பொழுது அவர் நீதிபதி. அப்ப எப்பொழுது ஒரு நீதிபதி ஒரு பப்ளிக் சர்வெண்டா வருவாரு? நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது பப்ளிக் சர்வெண்ட் தான் வரும். அதற்கு நிறைய கேஸ் லாஸ் வந்து சிஆர்பிஎஸ்ல இருக்கு, நான் பிறகு சொல்றேன். இங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17ல சொல்றாங்க பப்ளிக் ஆபீசர் மீன்ஸ் எனி பர்சன், a person falling under any of the following description, namely முதல்ல ஒரு எவரி ஜட்ஜ், ஒவ்வொரு நீதிபதிகளும் கிளாஸ் பி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 கிளாஸ் பி எவரி மெம்பர் ஆஃப் an ஆல் இந்தியா சர்வீஸ், அனைத்து இந்திய பணிகளில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு. யூபிஎஸ்ல இருந்து செலக்ட் ஆவாங்க, எஸ்எஸ்எல் இருந்து செலக்ட் ஆவாங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அந்த தேர்வுல இருந்து, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுல இருந்து செலக்ட் ஆகுறாங்க, ஆர்ஆர்பி பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட், இதுல இருந்து செலக்ட் ஆகிற எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். அகில இந்திய அளவுல பணியில் இருக்கக்கூடிய அனைவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். எவரி கமிஷன்ட் ஆர் கெசட்டட் ஆபீசர் இன் தி மிலிட்டரி, முப்படைகளில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தரைப்படை, கடற்படை அல்லது வான்படை, அதுல ஆணை பெற்ற அல்லது அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி கெசட்டட் ஆபீசர் while serving under the government. Under section 2 subsection 17 class D,
every officer of a court of justice whose duty it is as such an officer to investigate or report or any matter of law or fact, or to make, authenticate or keep any document, or to take charge or dispose of any property, or to execute any judicial process, or to administer any oath, or to interpret it, or to preserve order in the court, and every person especially authorized by a court of justice to perform any of such duties. இதை நீங்க ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல்கள் ஏற்படும். Under section 2, subsection 17, class D ல every officer of a court of justice, நீதிமன்றத்துடைய ஒவ்வொரு அதிகாரிகளும் whose duty it is, அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறது பாருங்க. as such officer, அது போன்ற அலுவலர்கள் to investigate, புலன் விசாரணை செய்வது, or report, அறிக்கை தாக்கல் செய்வது, on any matter of law, சட்டத்தினுடைய எந்த விஷயம் சார்பாக விசாரணை செய்வதோ, அதற்குண்டான அறிக்கைகளை தாக்கல் செய்வதோ, தயாரிப்பதோ, அல்லது to make, authenticate or keep any document. அப்ப keep any documentனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷனை நம்ம பார்க்கணும்? 74 பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 74ல என்ன சொல்றாங்க? கடைசியா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 74ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 74ல திரும்ப கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கத்தை ஆரம்பித்து ஒரு மாவட்ட பதிவாளர் அவர்கிட்ட பதிவு பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிவு பண்றாங்க. அந்த சங்கத்தினுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள்லாம் இருக்கும். பொதுவா ஒரு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாவே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், இது ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி ஃபார்ம் அல்லது ஒரு சங்கம், அதற்கு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதை டைப் பண்ணிட்டு வந்து ஒரு பொது அளவுல டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அவர்கிட்ட கொண்டு வந்து அவங்க ஆபீஸ்ல வந்து பதிவு பண்றாங்க. ஒரிஜினல் வந்து அந்த ஆபீஸுக்கு போயிடும், ஒரு காப்பி வந்து அந்த சங்கத்துக்கிட்ட இருக்கும் எப்பவுமே. அந்த ஆபீசர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, அந்த சங்கத்துக்கு பதிவுப்பட்ட ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டார். அண்டர் சொசைட்டிஸ் ஆக்ட் படி, சங்கங்களின் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டதுன்னு வச்சுங்க. இப்ப அந்த ஆபீசர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து பிரைவேட் டாக்குமெண்டா அல்லது பப்ளிக் டாக்குமெண்டா? இதான் கேள்வி. ஒரு பிரைவேட் பர்சனுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ஒரு பப்ளிக் ஆபீசர் கிட்ட ஒரு பப்ளிக் டியூட்டியை செய்யக்கூடிய, டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஆபீசர் கிட்ட பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த ஆவணங்கள் அந்த ஆபீஸினுடைய கட்டுப்பாட்டில் பராமரித்து வருகின்ற பொழுது டு கீப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கண்டினியூஸ்லி இன் ப்ராப்பர் மேன், இன் வே ஆஃப் ப்ராப்பர் மேனர், முறையான வழிகளில் ஒரு பொது அலுவலரின் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரித்து வரக்கூடிய ஒரு தனியார் ஆவணங்கள் அனைத்தும் பொது ஆவணங்களே. இந்த கேள்வி அகில இந்திய அளவில் நிறைய ஸ்டேட்ல நடந்த எக்ஸாம்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது. பப்ளிக் தான், பிரைவேட் பர்சன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் போயிட்டு பதிவு பண்ணப்பட்ட பிறகு அந்த பதிவு ஆவணங்களை அந்த பப்ளிக் ஆபீசர் முறையாக வைத்து பராமரித்து வருகின்ற பொழுது அது தனியார் ஆவணங்களாக இருந்தாலும் கூட அது பப்ளிக் டாக்குமெண்ட் தான். கடலூர் ஜிஹெச்ல ஹெட் குவார்டர் ஜிஹெச், அந்த கடலூர் ஹெட் குவார்டர் ஜிஹெச்சுக்கு ஒரு பேஷண்ட் போறாங்க, சின்ன வயசு பொண்ணு, மருந்து குடிச்சிட்டாங்க. அவங்க டாக்டர் கிட்ட சில வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவசர சிகிச்சை வார்டு, டிராமா கேர். அப்ப அந்த எமர்ஜென்சி வார்டு போன உடனே அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏஆர் காப்பி எழுதுவாங்க, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர், தமிழ்ல விபத்து பதிவேடு. இன்பேஷண்டா இருந்தாங்கன்னா ஏஆர் காப்பி எழுதுவாங்க. அது சண்டை கேஸா இருக்கலாம், சாதாரண கேஸ், எந்த கேஸ் வேணாலும் இருக்கலாம்.
அப்ப இவங்க மருந்து குடிச்சிட்டாங்க, சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. இவங்க போயிட்டு டாக்டர் சொல்றாங்க ஏர் என்ட்ரி வந்து பதிவு பண்ணிரு. உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எதிர்பார்த்து சந்தேகப்படக்கூடிய எதிர்பார்த்து போயிட்டு மிரட்டுறாங்க. போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க. பயந்து போனவங்க வந்து சொல்றாங்க, போலீஸ் வந்து எங்களை தேடுது, அந்த பொண்ணு வந்து ஏதாவது எங்க மேல ஏதாவது தவறான செய்தி சொல்லிட்டு இறந்து போச்சா என்னன்னு தெரியல, சூசைட் பண்ணிக்கினாங்க அதுல அந்த கேர்ள், நாங்க வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில வந்துட்டோம், பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து கடலூர் ஹெட் குவார்டர் ஜிஹெச் போயிட்டு அந்த ஏர் காப்பி கேட்கறேன். டியூட்டில இந்த டாக்டர் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. நான் அந்த டியூட்டி டாக்டர் வந்து அப்பதான் அப்பாயிண்ட் ஆகி, நியூலி அப்பாயிண்டட் பர்சன், புதிய டாக்டர் அவரு. நான் சொல்றேன், சார் நீங்க வந்து நியூ காமரா இருக்கீங்க, ஏர் காப்பின்றது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், யார் வேண்டுமானாலும் வந்து பார்வையிடலாம், யார் வந்து கேட்டாலும் அதை காட்டணும் சார், ஈவன் ஒரு லேமேன் காட்டினாலும் இல்லிட்ரேட் பீப்புள் கேட்டாலும் நீங்க காட்டணும் சார் அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாவம், அவர் மேல நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. உடனே ஒரு போலீஸ் வராரு. நான் போலீஸ் சொல்றேன், ஏங்க இது வந்து ஏர் காப்பி பார்க்கலான்னு வந்தேங்க, அதை காட்ட மாட்டாருன்னு சொல்றேன். அதெல்லாம் காட்ட முடியாது சார் அப்படின்னா. நான் அந்த போலீஸை கேட்டேன், இந்த விஷயம் கூட தெரியல, நீங்க எப்படிங்க காக்கி சட்டை போடுறீங்க, எப்படி நீங்க போலீஸ் ஆனீங்கன்னு கேட்டேன். வந்த போலீஸ் என் ஃப்ரெண்டு, என் கூட படிச்சவன். ஆனா நான் ஸ்பெக் போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கனால என்ன தெரியல, அவனுக்கு அடையாளம் தெரியல. என் டோன் கொஞ்சம் தொண்டை கட்டிட்டு இருக்கேன், அவனுக்கு சரியா புரியல. அவன் ஸ்டன்னா நின்னுட்டான். அப்புறம் அதன் பிறகு ஆர்எம் போயிட்டு பார்த்தேன். நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆர்எம் இருப்பாங்க, ஒரு ஜேடி இருப்பாரு, ஜாயிண்ட் டைரக்டர் ஃபார் மெடிக்கல் சர்வீசஸ், மருத்துவ பணிகளின் இணை இயக்குனர். ஜேடி பார்க்கணும், ஜேடி லீவ், ஆர்எம் பார்க்கணும், ஆர்எம் லீவ். ஆனா சூப்பரண்ட் இருந்தாங்க, சாய் லீனான்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட உள்ள போயிட்டு விஷ் பண்ணிட்டு, ஐ எம் அட்வொகேட்டுங்க, நான் இந்த டாக்குமெண்ட் பார்க்கணும்னு சொன்னா, சார் நான் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருக்கேன், இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னாங்க. எந்த ஒரு அட்வொகேட் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் ரைட் ஆக்ட்ல தான் சார் என்கிட்ட வாங்குறாங்க, நீங்க தான் சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னாங்க. நான் உடனே 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குரிய 2.5 மணி நேரம் இது வாக்குவாதம். 2.5 மணி நேரம் அவங்களுக்கு நான் ஒரு கிளாஸை எடுத்துட்டேன். சட்டனா என்ன, செக்ஷன் 74 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எதை பற்றி பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு கிளாஸை எடுத்து 2 ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அவங்க கிட்ட படிச்சு காட்டிட்டேன். அதையும் மீறி அந்த அம்மாவுக்கு மனசே வரலை, அதெல்லாம் காட்டக்கூடாது சார், அது வந்து கான்பிடென்ஷியல். நான் சொன்னேன், கான்பிடென்ஷியல்னா எதுன்னா, இன்ஃபர்மேஷன் ரைட் ஆக்ட் 2005ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் தான் கான்பிடென்ஷியல். இந்த தேசத்துடைய பாதுகாப்பு, அணுசக்தி, இதெல்லாம் கான்பிடென்ஷியல், இதை தான் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றதையெல்லாம் தருணுங்க, எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 74 இப்படிதான் சொல்லுது அப்படின்ட்டு அவங்களுக்கு டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றேன். உடனே கவர்மெண்ட் ஜிபி கிட்ட போன் போட்டு அவங்க ஆலோசனை கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மேலதிகாரிட்ட எல்லாம் கேட்கறாங்க, மேலதிகாரிட்ட நானும் பேசிட்டேன். கடைசியா சொன்னேன், நான் ஒரு அட்வொகேட், ஈவன் ஒரு இல்லிட்ரேட் பீப்புள் வந்து கேட்டாலும் நீங்க காட்டணும், அது புது டாக்குமெண்ட், அது பப்ளிக் டாக்குமெண்ட், அது நீங்க இதை காட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அண்டர் செக்ஷன் 166 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி படி உங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு. ஜேடி, ஆர்எம், நீங்க தான் சூப்பரண்ட், உங்க 3 பேர் பேர்லயும் கேஸ் போடும், பிளஸ் டியூட்டி டாக்டர் யாரோ அவர் பேரை சேர்த்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட நஷ்டீடு கேட்பேன்னு சொன்னேன். அதன் பிறகுதான் அவங்க வழிக்கு வந்தாங்க. இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து பேப்பர்ல நீங்க வந்து எங்களுக்கு முறையா கடிதம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் முறையாக உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு ரிட்டனா எழுதி கொடுத்தேன்னா அதனுடைய அர்த்தம் நீங்க எனக்கு சர்டிபிகேட் காப்பியா கொடுக்கணும், சீல் போட்டு கையெழுத்து போட்டு நீங்க கொடுக்கணும், சர்டிபிகேட் பண்ணணும். நீங்க அதுக்குதான் நான் வந்து எழுதி கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பார்க்க முடியும். ஒரு ஆவணத்தை பார்வையிடுவதற்கு எந்த ஒரு வெள்ளை பேப்பர்லயும் நான் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சே காட்டி அந்த டாக்டர்கிட்டே கொடுத்து அந்த சூப்பரிண்டே கொடுத்தேன். அப்ப ஒரு பொது அலுவலகத்துல ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்க போறேன்னு சொன்னா நாம பர்மிஷன் வாங்கினா வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் தெளிவா இருக்கு. அதே அந்த பொது ஆவணத்தை நம்ம சர்டிபிகேட் காப்பியா வாங்கணும்னு சொன்னாதான் வெள்ளை பேப்பர்லாம் நம்ம எழுதி முறையா மனு கொடுக்கணும், இல்லைன்னா மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2 விஷயத்தையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிச்சு காட்டி அதன் பிறகுதான் என்கிட்ட அந்த ஏர் காப்பி, அந்த ஏர் புக்கை எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. இது போன மாசம் நடந்த நிகழ்வு. பப்ளிக் ஆபீசர் பாவம், அவங்களுக்கு தெரியாது, நாம அவங்க பேர்ல வருத்தப்படக்கூடாது, நாம தான் அதிகாரி கிட்ட கொஞ்சம் கைண்டா எடுத்து சொல்லணும்.
ஏறக்குறைய இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டேன். ஆக்சுவலி 2.5 மணி நேரம் இதுக்காக ஐ வாஸ் வெயிட்டட் ஃபார் தட். இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம சட்டம் படிக்கிறோம். அதை எப்படி நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்றப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் வரும் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதான் சொல்றாங்க இங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 கிளாஸ் D-ல சொல்றாங்க keep any document. அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை சொல்றேன் நான். Any judicial process or to administer any oath. சத்தியப்பிரமாணம் செய்து வைக்கிறாங்க பாருங்க அவங்களும். or to interpret பண்றாங்க. or to preserve order. இந்த preserve order ஒரு உத்தரவை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு போர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. வழக்கை விசாரிச்சுட்டு அந்த வழக்கை ரிசர்வ் பண்றாங்க. ரிசர்வ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ்னு சொல்லிடுறாங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை? ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது ஒரு உச்ச நீதிமன்றமோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு நாள் அது வந்து நிலுவையில நிறுத்தி வச்சிருக்க முடியும்? சிவில் சைடு பாத்தீங்கன்னா 30 நாள்ல தீர்ப்பு சொல்லுங்க, அதிகபட்சம் 60 நாள். அதே மாதிரி போனா 90 டேஸ்ல சொல்லலாம். அனில்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்குல ஸ்டேட் ஆஃப் குஜராத் நினைக்கிறேன். ஆமா, அனில்குமார் வழக்குல தான் சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு சொன்னாவே அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ளாக உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை பகர வேண்டும். Judgment shall be delivered by the High Court or Supreme Court within 60 days. If it is reserved for judgment, Anil Kumar வழக்குல தான் சொல்றாங்க அதிகபட்சம் 90 நாள் வரை ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். Every person specially authorized by a court of justice to perform any of such duties. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்தில் சட்டம் அல்லது சங்கதி பற்றி ஒரு புலனாய்வு செய்கிறேன் அல்லது அறிக்கை செய்கிறேன் அல்லது பத்திரம் தயார் செய்கிறேன் அல்லது உறுதி ஒப்பமிடுகிறேன் அல்லது சொத்தை பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்றுகிறேன் அல்லது சத்திய பிரமாணம் செய்து வைக்கிறேன் அல்லது வாய்மொழி மொழிபெயர்ப்பு செய்கிறேன் அல்லது ஒழுங்கை பராமரித்தலை கடமையாக கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி, அவர்தான் அரசு அதிகாரி. Under section 2 subsection 17 அதுல கிளாஸ் D-ல சொல்றாங்க. Under section 2 subsection 17 கிளாஸ் D இவர்கள் எல்லாம் அரசு அதிகாரி. ஐபிசில அண்டர் செக்ஷன் 21 மறக்க கூடாது. சிபிசி அண்டர் செக்ஷன் 2 subsection 17 கிளாஸ் D இதனுடன் இணைத்து அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் தி ஐபிசி பார்க்கணும். அங்கே சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட்னா யார்? அண்டர் செக்ஷன் 14 சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா யார்? இந்த மூன்றையும் பார்க்கணும். ஐபிசில சொல்லப்பட்ட இந்த விஷயங்களையும் பாருங்க. அண்டர் செக்ஷன் 2 subsection 17 class E, every person who holds any office by virtue of which he is empowered to take place or keep any person in confinement. ஒரு நபரை அடைத்து வைக்க அதிகாரம் பெற்றிருக்கிற நபர் அப்படின்னா யாருங்க? போலீஸ் ஆபீசர். அண்டர் செக்ஷன் 2 subsection 17 கிளாஸ் ஏல சொல்றாங்க நீதிபதி. கிளாஸ் B-ல சொல்றாங்க ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அரசு அதிகாரி தான். கிளாஸ் C-ல சொல்றாங்க முப்படைகள் அதுல இருக்கிறவங்க எல்லாம் அரசு அதிகாரி தான். கிளாஸ் D-ல சொல்றாங்க நீதிமன்றத்துல மொழி பெயர்க்கிறவங்க, ப்ராசஸ் பண்றவங்க, டாக்குமெண்ட்டை ப்ரெசர்வ் பண்றவங்க, உத்தரவிடுறவங்க, சத்திய பிரமாணம் செய்து வைக்கிறவங்க, இதையெல்லாம் அரசு அதிகாரி தான். கிளாஸ் E-ல சொல்றாங்க ஒரு நபரை அடைத்து வைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறவர் அப்படின்னா யாருங்க? போலீஸ் ஆபீசர், ஜெயில் அத்தாரிட்டி, இவங்க எல்லாம் வருவாங்க. அண்டர் செக்ஷன் 2 subsection 17 class F, every officer of a government whose duty it is as such an officer to prevent offenses, to give information of offenses, to bring offenders to justice, or to protect the public health, safety or convenience. பப்ளிக் ஹெல்த் பற்றி பேசுறாங்க.
பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பராமரிக்கிறாங்க, அவங்க அந்த அலுவலரும் பப்ளிக் ஆபீசர் தான். குற்றங்களை தடுக்கும் அதிகாரி அவர்களும் பப்ளிக் ஆபீசர் தான், போலீஸ். குற்றங்களை பற்றி நாம எதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு நபரை அடைத்து வைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறவர். அடைத்து வைக்கிறாங்கன்னா ஜெயில் அத்தாரிட்டின்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 கிளாஸ் E-ல ஒரு நபரை அடைத்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறார் ஜெயில் அத்தாரிட்டி, ஜெயில் ஆபீசர்ஸ், ஜெயில் சூப்பரண்ட். இவங்க எல்லாம் பொது அதிகாரி, அரசு அதிகாரி. அப்போ ஒரு குற்றங்களை தடுக்கும் அதிகாரினா போலீஸ் ஆபீசர்னு அர்த்தம். குற்றங்களை பற்றி தகவல் தர்றாங்கன்னா VO தகவல் தருவாங்க. அண்டர் செக்ஷன் 40 ஆஃப் CRPC படி. அல்லது தனி மனிதர்கள் வருவாங்க. இந்த இடத்துல VO தான் வருவார். அவர் ஒரு அரசு அதிகாரி. நீதி விசாரணைக்கு கொண்டு வருவதை அல்லது பொது சுகாதாரம், பாதுகாப்பு அல்லது வசதியை பேணுவதற்கு கடமையாக கொண்டுள்ள அரசாங்க அதிகாரிகள். சுகாதாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்ல வரும். முனிசிபாலிட்டி கமிஷனர் இதெல்லாம் அரசு அதிகாரி தான். நீதி விசாரணை கொண்டு வருவதை செய்யக்கூடியவரும் அரசு அதிகாரி தான். இன்கொயரி பண்ணுவாங்க பாருங்க, சஸ்பீசியஸ் மேனர் ஆஃப் டெத் 174 அண்டர் செக்ஷன் 174 CRPC படி. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் அரசு அதிகாரி தான். எனவே இது போன்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட். அது மட்டுமில்லை, அரசாங்கத்தின் சார்பாக சொத்தை எடுக்கிற டொமைன், ஒரு சொத்து எடுப்பு அதிகாரி, நில கையகப்படுத்துகிற அதிகாரி, அல்லது அரசாங்கத்தின் சார்பாக நிலத்தை பெற்றுக்கொள்கிற, நிலத்தை வைத்திருக்கிற, அரசாங்கத்தின் சார்பாக செலவிடுகின்ற ஒரு நபர், அரசாங்கத்தின் சார்பாக நிலத்தை அளவீடு செய்கிறவர். சர்வே பண்றாங்க பாருங்க, நிலத்தை அறந்து அத்துக்கள் இடுவாங்க, சர்வே பண்றாங்க. அளவீடு செய்தல் தமிழ்ல சர்வேனா, சர்வே மெஷர்மெண்ட்னா மெஷர் பண்ணுவாங்க, அளவீடு செய்தல். அரசாங்கத்தின் சார்பாக ஒரு வரி விதிக்கிற நபர், வரி வசூலிக்கிற நபர், வருவாய்த்துறை, ரெவன்யூ கண்ட்ரோல், வருவாய்த்துறையுடைய கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு நபர், அரசாங்கத்தினுடைய நிதி நலனை பாதுகாக்குகிற ஒரு சங்கதி பற்றி புலனாய்வு செய்கிற ஒரு நபர், அதை பற்றி அறிக்கை செய்கிற ஒரு அதிகாரி, அரசாங்கத்தின் நிதி நலன் சம்பந்தமான பத்திரத்தை தயார் செய்கிற ஒரு அதிகாரி, அசல் உறுதிமொழி ஒப்பமிடுகிற ஒரு அதிகாரி, அரசாங்கத்துடைய ரெக்கார்டெல்லாம் வைத்திருக்கிற அதிகாரி, அரசாங்கத்துடைய நிதி நலனை பாதுகாக்கும் பொருட்டு சட்டத்தை மீறுவதை தடை செய்கிற கடமை கொண்டுள்ள ஒரு அதிகாரி. அப்ப every officer whose duty it is as such officer to take, receive, keep or expend any property on behalf of the government, or to make any survey, assessment or contact on behalf of the government, or to execute any revenue process, or to investigate or to report on any matter affecting the pecuniary interest of the government, or to make, authenticate or keep any document relating to the pecuniary interests of the government, or to prevent the infraction of any law for the protection of the pecuniary interests of the government. இந்த வேலைகள் செய்கின்ற அத்தனை அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகள் தான். Under section 2 subsection 17 class H, every office and service or pay of the government are remunerated by fees or commission for the performance of any public duty. அரசு பணியில் இருக்கிற அல்லது அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்குகிற அதிகாரி அல்லது பொது கடமையை நிறைவேற்றுவதற்கான கட்டணமாக அல்லது தரகாக பணம் பெறுகிற அதிகாரி, இவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள். Under section 2, அப்ப every officer in the service or pay of the government or remunerated by fees or commission for the performance of any public duty. இவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள். படிக்கின்ற பொழுது 12 விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல 3வது விஷயம், முதல் விஷயத்தை ரிப்பீல் பண்ணிருக்காங்க. மற்ற விஷயங்கள் 11 விஷயங்கள் அதுல வரும். அரசு அதிகாரிகள் யார் யாருன்னு
அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 கிளாஸ் ஏவுல ஆரம்பிச்சு ஹெச் வரை யார் யார் அரசு அதிகாரிகள் என்று சொல்கிறார்கள். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18 ரூல்ஸ்னா என்ன? ரூல்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கண்டெய்ன்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆர் மேட் அண்டர் செக்ஷன் 122 ஆர் செக்ஷன் 125. உரிமையியல் நடைமுறை சட்டம் பிரிவு 122 அல்லது 125 கீழ் முதலாவது இணைப்பு பட்டியல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல முதலாவது இணைப்பு பட்டியலில் அடங்கியுள்ள அல்லது 122வது பிரிவு அல்லது 125வது பிரிவின்படி செய்யப்பட்ட விதிகளும் படிவங்களும் என்று பொருள்படும். ரூல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அது மட்டும் கிடையாதுங்க. அண்டர் செக்ஷன் 122 ஆஃப் சிபிசி அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிபிசி படி செய்யப்பட்ட விதிகளும் படிவங்களும் என்று பொருள். அதுதான் ரூல்ஸ். ரூல்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கண்டெய்ன்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆர் மேட் அண்டர் செக்ஷன் 122 ஆர் செக்ஷன் 125. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19 ஷேர் இன் எ கார்பரேஷன். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஏல என்ன சொல்றாங்கன்னா, அரசுக்கு எதிராக ஸ்பெசிபிக் ரிலீஃப் நீங்க கேட்க முடியாது. ஆனால் கார்பரேஷனுக்கு எதிராக நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியும்னு சொல்லி ராஜஸ்தான் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஜீவன் குமார் என்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. Share in a corporation shall be deemed to include stock, debentures or bonds. Debenture என்று சொன்னால் கடன் ஈட்டு பத்திரங்கள். தமிழ்ல கடனை ஈட்ட வேண்டி ஒரு பத்திரத்தை வெளியிடுவது. ஒரு பிஎஸ்என்எல் நிறுவனம் 10% டிபென்ச்சர் வெளியிடுறாங்க. டிபென்ச்சர் மீன்ஸ் கடன் ஈட்டு பத்திரங்கள். தமிழ்ல கடனை ஈட்டக்கூடிய ஒரு பத்திரம், அதான் கடன் ஈட்டு பத்திரம். தமிழ்ல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதை பிரிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு பொருள் புரியும். கடனீட்டு பத்திரங்கள், கடனை ஈட்டக்கூடிய ஒரு பத்திரம். அது அந்த பாண்டை வெளியிடுவாங்க, டிபென்ச்சர் வெளியிடுவாங்க. அல்லது ஒரு செயல் நிறுவனம், மத்திய அரசுக்கு சொந்தமான இரும்பு நிறுவனம் செயல், அந்த நிறுவனம் ஒரு டிபென்ச்சர் வெளியிடுவாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து ஷேர், அந்த பணத்தை வாங்கி அவங்க முதலீடு யூஸ் பண்றது. அப்ப அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18 சொல்றாங்க, விதிகள் என்பது முதலாவது இணைப்பு பட்டியலில் அடங்கியுள்ள அல்லது 122வது பிரிவின் 125வது பிரிவின் படி செய்யப்பட்ட விதிகளும் படிவுகளும் என்று பொருள். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19 சொல்றாங்க, ஒரு கூட்டு நிறுவனத்தில் கார்பரேஷன்ல பங்குனா என்ன? அப்ப இருப்பு இருக்கணும், கடன் இருக்கணும், பத்திர இருப்பு, கடன் பத்திரங்கள் அல்லது பத்திரங்களை உள்ளடக்குவதாக கொள்ளப்படக்கூடியது. ஒரு கூட்டு நிறுவனத்தினுடைய பங்கு என்று சொன்னால், ஷேர் இன் ஏ கார்பரேஷன், கூட்டு நிறுவனத்தில் பங்கு என்று சொன்னால், ஷால் பி டீம்டு டு இன்க்ளூட் ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன அர்த்தம்? இருப்புன்னு அர்த்தம். டிபென்ச்சர் ஸ்டாக் கடன் பத்திர இருப்பு என்று அர்த்தம். அத கடனீட்டு பத்திர இருப்புன்னு அர்த்தம். டிபென்ச்சர் கடன் பத்திரங்கள், வெறும் கடன் பத்திரங்கள் சொல்லக்கூடாது, கடனீட்டு பத்திரங்கள், அதான் சரியான தமிழ் அர்த்தம். அல்லது பத்திரங்களை உள்ளடக்குவதாக கொள்ளப்படும். இப்படிதான் பிரஷம் பண்ணணும். அப்ப டீம்டு டு பி ஸ்டாக்கோ ஒரு டிபென்ச்சரோ. ஷேர் இன் ஏ கார்பரேஷன் shall be deemed to include stock, debentures or bonds under section 2 subsection 20 signed. Under section 3 subsection 52 signature na enna general classes act la சொல்றாங்க. signature means any mark ன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு புள்ளி கூட வைக்கலாம், அது உங்க சிக்னேச்சர் என்று அர்த்தம். நீங்க ஒரு கமா கூட போடலாம், அது உங்க சிக்னேச்சர் என்று அர்த்தம். எனி மார்க், இந்த வார்த்தை தான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. பொது வகைய சட்டத்தில் கையொப்பம் என்பது எந்த ஒரு குறியீடாக இருக்கலாம். இங்க அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சொல்றாங்க, சைன் சேவ் இன் த கேஸ் ஆஃப் ஏ ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிகிரி இன்க்ளூட் ஸ்டாம்ப்டு. கையொப்பம் இடப்பட்ட என்பது ஒரு தீர்ப்பு அல்லது தீர்ப்பாணையில் இடப்பட்டுள்ள கையொப்பமும் அதில் இடப்பட்டுள்ள முத்திரையும் அடங்கும். இது தவிர முத்திரையிடப்பட்டிருப்பதையும் உள்ளடக்கும். இங்க ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். கையொப்பமிடப்பட்ட சைன்டுனா என்ன?
ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பானை டிக்ரி, ஒரு தீர்ப்போ அல்லது தீர்ப்பானையில் இடப்பட்டுள்ள கையொப்பமும், அதுல கையை ஜட்ஜி போடுறாங்க பாருங்க, அந்த கையொப்பம், அதில் இடப்பட்டுள்ள முத்திரையும். சிபிசில அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீல் கூட கையொப்பம் சொல்லிட்டாங்க. ஆனா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சீலை பத்தி சொல்லல, எனி மார்க் என்ற வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க. ஆனா சிபிசில் தான் சீல் போட்டா கூட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கேள்வி கேட்டிருக்காங்க போர்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் நேர்முக தேர்வுல, கோர்ட் ஒரு சீல் போட்டிருக்கு, அதை எவ்வாறு கருத்தில் எடுத்துக்கொள்வது, இதான் கேள்வி. அப்ப அக்கார்டிங் டு சிபிசி அண்டர் செக்ஷன் 20, under section 2 subsection 20 is clearly says that a stamped includes a signature, stamped includes signed. ஒரு முத்திரை இட்டிருக்காங்க, அந்த முத்திரையும் கையொப்பமிடப்பட்டது என்பதில் அடங்கும். ஒரு தீர்ப்போ அல்லது தீர்ப்பானையில் இடப்பட்டுள்ள கையொப்பமும், அதில் இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்போ அல்லது தீர்ப்பானையில் வச்சிருக்கக்கூடிய சீல், அந்த முத்திரை ஸ்டாம்ப், இவையும் அடங்கும் சிக்னேச்சர் என்பதில், அந்த சைன்ட் என்பதில். எனவே எப்படி கேள்வி கேட்டாலும் டிஃபைனிங் செக்ஷன்ல நாம பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அப்ப சட்டம் என்பதில் சட்ட விதிகளும் உள்ளடங்கும். தீர்ப்பாணை என்பது உரிமையல் வழக்கில் இறுதியாக வழங்கப்படும் ஆணையாகும். இது தீர்ப்புரையில் அடிப்படையிலேயே வரையப்படுகிறது. ஒரிஜினல் சோட் முதலேற்பு வழக்கு, அசல் மனுக்கள் ஒரிஜினல் பெட்டிஷன், இது போன்ற தீர்ப்பாணைகள் வழங்கப்படும். அப்ப முதலேற்பு வழக்குகள் பலவற்றை ஒன்று சேர்த்து ஒரே வழக்காக நடத்துகின்ற பொழுது அனைத்து வழக்குகளுக்கும் பொதுவான வகையில் ஒரு தீர்ப்புரை காமன் ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படும். ஆனால் ஒவ்வொரு வழக்கும் தீர்ப்பானை தனித்தனியாக வழங்கப்படும். காமன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம், பல வழக்கெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு காமன் ஜட்ஜ்மெண்ட் போட முடியும். ஆனால் ஒவ்வொரு வழக்குக்கும் தீர்ப்பானை தனித்தனியா தான் கொடுக்கணும். நீங்க காமன் ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தீர்ப்பானைக்கு essential elements of a decree, ஒரு தீர்ப்பானை ஒன்றின் இன்றியமையா கூறுகள் என்ன? தீர்ப்பானை எப்படி இருக்கணும்? நீதி தீர்ப்பாக இருக்க வேண்டும். அட்ஜுடிகேஷன் ஒண்ணு இருக்கணும். அந்த அட்ஜுடிகேஷன் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நீதி தீர்ப்பு வழக்கு ஒரு சூட் இருக்கணும். அந்த சூட்ல வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அது வழக்கின் முரண்பட்டுள்ள அனைத்து அல்லது ஏதேனும் ஒரு விஷயம் சம்பந்தமாக அது குறித்து வழக்கு தரப்பினர்களின் உரிமையை முடிவு செய்வதாக இருக்க வேண்டும். அத்தகைய முடிவுதான் டிட்டர்மினேஷன், முடிந்த முடிவாக, கன்க்ளூசிவ் டிட்டர்மினேஷனாக இருக்கணும். அது நீதி தீர்ப்பின் வழக்கமான வெளிப்பாடாக இருத்தல் வேண்டும். இதுதான் ஒரு தீர்ப்பானுடைய எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். இததான் சுருக்கமா சொன்னேன். அட்ஜுடிகேஷன் இருக்கணும், சூட் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும், அது கன்க்ளூசிவா இருக்கணும். 1984 கேஸ் லாஸ் இருக்கு. 1984 பாட்னா லா ஜர்னல் ரிப்போர்ட் LJR பேஜ் நம்பர் 802. 1984 பாட்னா LJR பேஜ் நம்பர் 802. இன்னொரு கேஸ் லாஸ் AIR 1971 மைசூர் பேஜ் நம்பர் 350. வித்தின் பிராக்கெட்ல DB போடுங்க, டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. AIR 1971 மைசூர் பேஜ் நம்பர் 350 வித்தின் பிராக்கெட்ல DB. ஒரு ஃபைனல் டிகிரி வழங்குறாங்கன்னா அது டிகிரிக்குள்ள வலிமையை தான் பெற்றிருக்கும். AIR 1986 ஒரிசா பேஜ் நம்பர் 170. AIR 1986 ஒரிசா பேஜ் நம்பர் 170. ஆர்டர் 21 ரூல் 5018 படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு இறுதிநிலை தீர்ப்பானை, ஒரு ஃபைனல் ஆர்டர் ஒரு டிகிரிக்கான வலிமையை கொண்டிருக்கும். ஒரு டிகிரிக்கு என்னென்ன சட்டப்படியான பவர் இருக்கோ அதே பவர் அதுக்கு இருக்கு. ஆர்டர் 21 ரூல் 58 இருக்கு. சரிங்க. அண்டர் செக்ஷன் 13 படி ஒரு ஃபேமிலி கோர்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க, டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ், ஒரு டிவோர்ஸ் உத்தரவு போட்டாங்க. அந்த டிவோர்ஸ் உத்தரவு அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 படி ஒரு டிகிரி என்ற பொருளில் தான் அது அடங்குமா என்று சொன்னால் அடங்கும். அது ஒரு டிகிரி தான். ஆர்டர் 13 ஆஃப் இந்தியன் மேரேஜ் ஆக்ட் 1955 ஒரு ஃபேமிலி கோர்ட்டோ ஒரு சப்கோர்ட்டோ ஒரு உத்தரவு போடுறாங்க, அது டிகிரி, ஆனா அது டிகிரி தான். அப்ப அந்த டிகிரியை திருத்த முடியுமா ஒரு கேள்வி.
ஒரு டிகிரியை தீர்ப்பாணையை உரிமையில் நடைமுறை சட்டத்தின்படி அண்டர் செக்ஷன் 152 அல்லது ஆர்டர் 47 ரூல் 1 படி ஒரு மறு ஆய்வு செய்வதன் மூலம் அல்லது ஆர்டர் 20 ரூல் 11 கீழ் திருத்தம் செய்ய முடியும். இதை தவிர வேறு எந்த வகையிலும் தீர்ப்பானை திருத்தம் செய்ய முடியாது. ஒரு டிகிரியை திருத்த முடியுமா ஒரு கேள்வி. சிபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 152 படி திருத்தலாம். கிளரிக்கல் மிஸ்டேக் ஆர் அரித்மெட்டிக் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, எழுத்து பிழையோ எண்ணில் பிழையோ இருக்கும் பட்சத்தில் அது திருத்தலாம். அதாவது டைப்போகிராபிக்கல் மிஸ்டேக் இருந்தால், if there is any typographical mistake, the decree can be rectified. அப்படி எல்லாம் ஆர்டர் 47 ரூல் 1 படி நாம ஒரு டிகிரியை திருத்த முடியும். இப்ப ஆர்டர் 47 எதை பற்றி பேசுகிறது அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த 47 நம்ம படிச்சுட்டு 47 என்ன சொல்றாங்க, மறு ஆய்வு, ரிவ்யூன்றாங்க. அப்ப ஆர்டர் 47 ரூல் 1 படி நம்ம மறு ஆய்வு செய்ய முடியும். அப்படி இல்ல ஆர்டர் 20 ரூல் 11 படி, அப்ப ஆர்டர் 20 ரூல் 11 எதை பற்றி பேசுகிறது? ஏன்னா இந்தியன் டிகிரி திருத்த முடியும்னு சொல்றாங்க. ஒரு தொகை செலுத்துதை தவணையாக செலுத்த தீர்ப்பாணையில் உத்தரவிடலாம். ஆர்டர் 20 ரூல் 11 படி திருத்தம் செய்ய முடியும். இப்ப ஆர்டர் 20 ரூல் 11 படிக்கிறீங்கன்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 421 424 சிஆர்பிசி நீங்க மறக்க கூடாது. அங்கேயும் தவணை முறையில தொகையை செலுத்த முடியும். இதேதான் நீங்க செய்யலாம். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு தொகையை செலுத்துறீங்கன்னு சொன்னா தவணை முறையில செலுத்த முடியும். தீர்ப்பு ஒரே வழியா நீங்க செலுத்துன்னு சொல்லுவாங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஒன் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது யார் செலுத்த வேண்டுமோ அவங்க செலுத்தணும். இப்ப பணம் செலுத்துவதற்கு முன்பாக, தீர்ப்புக்கு முன்னாடி கடைசி விசாரணை நேரடியா என்னப்பெல்லாம் வக்கீல் மூலமா நேரம் ஆஜராகி அந்த பார்ட்டிஸ் எல்லாம் தரப்பினர்களை விசாரணை செய்த பிறகு எந்த ஒப்பந்தத்தின்படி அந்த பணம் செலுத்த அவர் உடன்பட்டு இருக்கிறாரோ அந்த ஒப்பந்தத்தில் என்ன விஷயங்கள் அடங்கியிருந்து, அது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, தீர்ப்பு அளிக்கப்பட்ட அந்த தொகையினுடைய செலுத்தம் பொறுத்தவரை ஒத்தி போடப்பட வேண்டும் என்று, அல்லது வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் தவணை முறையில் செலுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாணையில பிறப்பிக்கலாம். இதான் ஆர்டர் 20 ரூல் 11. அப்ப அங்க திருத்த முடியுமா? திருத்த முடியும். அப்ப தீர்ப்பாணைக்கு பின்பு செலுத்தத்தை கவனத்தில் செலுத்துவதற்கான தண்டனை, கட்டளை விதிகள். இப்ப ஆர்டர் 20 ரூல் 11 படியோ, ஆர்டர் 47 ரூல் 1 படியோ, அல்லது அண்டர் செக்ஷன் 152 படியோ ஒரு தீர்ப்பாணையை திருத்த முடியும். இந்த 3 விஷயங்கள் தான் செய்ய முடியும். ஒரு டிகிரியை திருத்த முடியும்னா அண்டர் செக்ஷன் 152 படி திருத்தலாம். ரெண்டாவது ஆர்டர் 47 ரூல் 1 படி திருத்த முடியும். மூன்றாவது ஆர்டர் 20 ரூல் 11 படி திருத்த முடியும். இந்த 3 விஷயத்தை தவிர வேற எந்த வகையிலும் ஒரு டிகிரியை திருத்த முடியாது, திருத்தம் செய்ய முடியாது. அதை போலவே ஆர்டர் 21 ரூல் 66ல ஒரு சொத்தை பற்றி எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்குறாங்க, மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி. இப்போ ஒரு நீதிமன்றம் சொல்றாங்க, ஆர்டர் 21 ரூல் 66 படி ஒரு சொத்தை மதிப்பீடு செய்து உத்தரவிடுறாங்க, ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அது டிகிரியான்னு கேட்டா அது டிகிரி கிடையாது. ஆர்டர் 21 ரூல் 66ல ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அது டிகிரி கிடையாது, அது தீர்ப்பாணை ஆகாது. 1920 பார்ட்னா பேஜ் நம்பர் 636 வித்தின் பிராக்கெட்ல டிபி, டிபினா டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. ஆர்டர் 21 ரூல் 66ல ஒரு சொத்தை பற்றி மதிப்பீடு செய்வதற்காக ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த உத்தரவு ஒரு டிகிரி கிடையாது. அதே போல ஒரு கேஸ் போடுறோம், நம்ம சிவில் சூட் போடுறோம். சிவில் சூட் போட்டுட்டு நாம அதை வித்ரா பண்றோம். சிஆர்பிசில வித்ராவல் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் அண்டர் செக்ஷன் 321 சிஆர்பிசி இறங்க வரிசையில் இருக்கு பாருங்க, 3, 2, 1 வித்ரா பண்றாங்க 321 சிஆர்பிசி. இதுவே சிபிசில ஒரு வழக்கு வித்ரா பண்றோம்னு சொன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் சிஆர்பிசில 257 நம்ம பாக்குறோம், ரைட்? அதை விடுங்க. சிபிசில நாம வித்ரா பண்றோம்னு சொன்னா ஆர்டர் 23ல தான் நம்ம வித்ரா பண்ணுவோம். அப்ப கட்டளை 23 விதி 1 படி ஆர்டர் 23
ரூல் 1 சப் ரூல் 1 படி ஒரு வழக்கை செலவு தொகையோட தள்ளுபடி செய்து ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க. எப்போ ஒரு பிளைன்டிஃப் வந்து ஒரு சூட்டை வந்து இன்ஸ்டிடியூட் பண்றாரு, அதே பிளைன்டிஃப் தான் அதை வந்து திரும்ப பெற்றுக்கிறாரு, வித்ரா பண்றாரு, பெஷன் போறாரு, ஆர்டர் 23 ரூல் 1 சப் ரூல் 1ல வந்து ஒரு மனு போடுறாரு. என்னால் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை இந்த நீதிமன்றத்தில் நானே அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு செலவு தொகையோடு தள்ளுபடி செய்யறாங்க அந்த சூட்டை. அப்ப அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த தள்ளுபடி செய்த உத்தரவு பிறப்பிக்க ஒரு தீர்ப்பாணை இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்றேன். The plaintiff has filed an application before this honorable court under order 23 rule 1 sub rule 1 to withdraw this suit on the basis hence this court dismiss cost அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு ஒரு டிகிரியான்னு கேட்டா அது டிகிரியே கிடையாது. நீங்களே சூட்டு போட்டீங்க, நீங்களே மனு போடுறீங்க, ஆர்டர் 23 ரூல் 1ல சப் ரூல் 1ல நீங்களே வந்து கோர்ட்ல பெஷன் போடுறீங்க, நீங்களே சூட்டை போட்டு நீங்களே வித்ரா பண்றீங்க. கோர்ட் என்ன பண்ணுது, உங்க மனுவை வந்து அங்கீகரிச்சு அதுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு வந்து ஒரு டிகிரி ஆனா அது ஒரு தீர்ப்பானை தீர்ப்பானை கிடையாது. 1976 வால்யூம் 42 CLT பேஜ் நம்பர் 907 டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு. 1976 வால்யூம் 42 CLT பேஜ் நம்பர் 907 டிவிஷன் பெஞ்ச். இன்னொரு கேஸ் AIR 1977 ஒரிசா பேஜ் நம்பர் 63. AIR 1977 ஒரிசா பேஜ் நம்பர் 63. அப்ப சூட்டை போட்டு நீங்க சூட்டை வந்து நீங்களே வித்ரா பண்றீங்கன்னா வழக்கு செலவு தொகையோட நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்றாங்க. அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு டிகிரி ஆனா அது டிகிரி கிடையாது. இதை சொன்ன வழக்கு AIR 1977 ஒரிசா பேஜ் நம்பர் 63. இப்ப இதுல ஒரு கொஸ்டின், ஒரு பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு சூட்டுல, அந்த பிரிலிமினரி டிகிரி எதிர்த்து அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, வித்ரா பண்ணிட்டாரு. யார் அப்பீல் போனாரோ அவரே வித்ரா பண்ணிட்டாரு, அப்பீல வித்ரா பண்றாரு. உடனே அப்பல்லட் கோர்ட் என்ன பண்றாங்க, அவர் வித்ரா பண்ணதுனால தள்ளுபடி செய்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சூட்டு போடுறாங்க, ஒரு பார்ட்டிஷன் சூட்டுன்னு வச்சுங்க. பார்ட்டிஷன் சூட்ல வந்து கீழமை நீதிமன்றம் அதாவது வழக்கு விசாரணை நீதிமன்றம் பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க. பிரிலிமினரி டிகிரி எதிர்த்து என்ன பண்றாரு, பாதிக்கப்பட்டவர் அப்பீல் போறாரு. அப்பீல்ல என்ன பண்ணிட்டாரு, ஒரு நேரத்துல அந்த அப்பீல வித்ரா பண்றாரு. அந்த அப்பீல வித்ரா பண்றது மனு போடுறாரு. அந்த மனுவை அங்கீகரித்த நீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்ப அந்த டிஸ்மிஸல் தள்ளுபடி செய்து பிறப்பித்த அந்த ஆணை ஒரு டிகிரியான கேள்வி கேட்கிறாங்க. அது டிகிரி தான். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிகிரி எதிர்த்துதான் அப்பீல் போறாரு. அப்பீல் போனவர் அவர் மனசு என்னாச்சுன்னு தெரியல, அதுக்குள்ள ஏதாவது பேச சரியாயிட்டாரா என்னன்னு தெரியல, திடீர்னு அப்பீல வந்து வித்ரா பண்றாரு அப்பல்லட் கோர்ட்ல இருந்து. அப்ப அப்பல்லட் கோர்ட்ல அப்பீல வித்ரா பண்றதுக்கு மனு போடுறாரு. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அந்த மனுவின் மூலமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு டிகிரி ஆனா டிகிரி தான். காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே பிரிலிமினரி டிகிரியை ஒரு காம்பிடென்ட் கோர்ட் வந்து கோர்ட் ஹஸ் டிகிரீட் பிரிலிமினரி டிகிரியை கொடுத்திருக்காங்க. எனவே அந்த பிரிலிமினரி டிகிரி எதிர்த்து நீங்க அப்பீல் வந்துட்டு அப்பீல்ல நீங்க வந்து வித்ரா பண்றீங்கன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் உத்தரவு போடுறாங்கன்னா அந்த உத்தரவு ஒரு டிகிரி தான், தீர்ப்பானை தான். ஆனா நீங்க கேஸ் போட்டு நீங்களே வாபஸ் வாங்குறீங்க, அதுக்கு கோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா அது டிகிரி கிடையாது. ஆனா பிரிலிமினரி டிகிரி வழங்கப்பட்ட பிறகு அதை எதிர்த்து நீங்க அப்பீல் போறீங்க, அப்பீல் போயிட்டு அங்க நீங்க வித்ரா பண்றீங்கன்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஒரு உத்தரவு டிகிரி தான். இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. AIR 1933 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 442 within bracket DB. AIR 1933 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 442 within bracket DB. DB டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புன்னு அர்த்தம். ஆர்டர் 34 ரூல் 6 படி தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் வழங்கப்பட்ட ஒரு உத்தரவு. ஆர்டர் 34 ரூல் 6
ஆர்டர் 34 ரூல் 6 எதை பற்றி பேசுகிறது? அதை தெரிஞ்சுக்கினாதான் நமக்கு விஷயம் புரியும். ஒரு விற்பனை இது சேல் பண்றது கேட்கிறாங்க. விற்பனைக்கு ஒரு வழக்கில் அடமானத்தின் பேரில் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும் மீதியை வசூலித்தல். ரெக்கவரி ஆஃப் பேலன்ஸ் டியூ ஆன் மார்ட்கேஜ் இன் சூட் ஃபார் சேல். விற்பனைக்கு ஒரு வழக்கில் அடமானத்தின் பேரில் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும் மீதியை வசூலித்தல். இப்ப ஆர்டர் 34 ரூல் 6 படி தாக்கல் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் பேரில் வழங்கப்பட்ட ஒரு கட்டளை தீர்ப்பாணை ஆகும். அதே போல நிலம் கையகப்படுத்துறாங்க. நிலம் கையகப்படுத்துகின்ற பொழுது அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு குறைவான தொகையை தான் கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து அவர் சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். சிவில் கோர்ட்டு ஒரு குறைவான தொகையை தான் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து அவர் அப்பீல் போகலாம். லேண்ட் ஓனர் அப்பீல் போகலாம். அப்ப நில எடுப்பு வழக்கில் வழங்கப்பட்ட அந்த அவார்டை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் வழங்கிய முடிவு தீர்ப்பாணையம்னா அது வந்து டிகிரி தான். நகாய்க்கு இப்ப நிலம் எடுக்கிறாங்க. நகாய்னா என்ன? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அப்ப தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து ஒரு நிலத்தை கையகப்படுத்துறாங்க. 8 வழி சாலைக்கு அல்லது 4 வழி சாலைக்கு 6 வழி சாலை. நிலத்தினுடைய உரிமையாளருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் கவர்மெண்டுடைய கடமை. கவர்மெண்ட் குறைவான நஷ்டஈடு, 1 ஏக்கர் நிலம் எடுத்துட்டு 10,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 1 ஏக்கர் நிலம் எடுக்கிறாங்கன்னா அங்க 10 லட்ச ரூபாய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர் வந்து 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதுக்குன்னு ஒரு டிஆர்ஓ ஸ்பெஷலா போட்டிருப்பாங்க. நகாய்க்கு NHAI நகாய்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம். அப்ப நிலம் எடுக்கிறதுக்கு குறைவான அவார்டை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமானா அப்பீல் போக முடியும். அப்ப அப்பீல் போறீங்க, கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அது டிகிரி ஆன டிகிரி தான். சரி, ஒரு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு, ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பு. அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வந்து செட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. அந்த பெட்டிஷன் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அது வந்து ஒரு டிகிரியான்னு கேக்குறாங்க. அது டிகிரி கிடையாது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட்னு சொன்னா அது டிகிரி கிடையாதுன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பார்ட்டி ஆர்டருக்கு எக்ஸ்பார்ட்டியை செட்டிஸ்ஃபைட் பண்ண பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் மீது ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்ற பொழுது அது டிகிரி கிடையாது. 1989 வால்யூம் 1 RLR ரெண்ட் லா ரிப்போர்ட், ரெண்ட் லா ரிப்போர்ட்டர், பேஜ் நம்பர் 27. அதே மாதிரி அண்டர் செக்ஷன் 372ல சக்சஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 372ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. வாரிசு சான்றிதழ் அது சம்பந்தமாக கோர்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க. அது டிகிரியான்னு கேட்டா டிகிரியே கிடையாது. AIR 1986 KANT காண்ட், பேஜ் நம்பர் 167. காண்ட்னா என்ன தெரியுங்களா? கர்நாடகான்னு அர்த்தம். 1985 வால்யூம் 1 கர்நாடகா லா ஜர்னல், பேஜ் நம்பர் 153. வாரிசு சான்றிதழ் ஒரு தீர்ப்பாணை ஆகாது. செகண்ட் அப்பீல் போறீங்க. செகண்ட் அப்பீல் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு டிகிரியானா அது டிகிரி தான். 1987 வால்யூம் 2 APLJ ஆந்திர பிரதேஷ் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 183. விதின் பிராக்கெட்ல HC ஹைகோர்ட், ஆந்திரா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. செகண்ட் அப்பீல் போறீங்க, அதை டிஸ்மிஸ் பண்றாங்க. அந்த டிஸ்மிசல் உத்தரவு வந்து ஒரு டிகிரி தான். அப்ப எது டிகிரி? செகண்ட் அப்பீல்ல டிஸ்மிஸ், அந்த மனு வந்து டிஸ்மிஸ் பண்ணாவே அது ஒரு டிகிரி தான். 1987 வால்யூம் 2 APLJ ஆந்திர பிரதேஷ் லா ஜர்னல், APLJனா ஆந்திர பிரதேஷ் லா ஜர்னல், APLJ விதின் பிராக்கெட்ல HC ஹைகோர்ட், பேஜ் நம்பர் 183. ஒரு தீர்ப்பை தொடர்ந்துதான் தீர்ப்பாணை வருவதால் தீர்ப்பாணையை தனியே எழுத வேண்டும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டிகிரி வருது. அதனால அந்த டிகிரியை வந்து தனியா எழுதணும்.
ஒன்னா சேர்த்து டிகிரியும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்னா சேர்த்து எழுத முடியாது. ஆனாதான் டிகிரி தனியா இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் தனியா இருக்கும். AIR 1969 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 575. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு டிகிரி வருவதால் அந்த டிகிரி என்றால் தீர்ப்பாணை, ஜட்ஜ்மெண்ட் என்றால் தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் என்று சொன்னால் தீர்ப்பு, டிகிரி என்று சொன்னால் தீர்ப்பு ஆணை. இப்ப ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டிகிரி வருது. எனவே அந்த டிகிரியை தனியா தான் எழுதணும், தீர்ப்பாணையை தனியா தான் எழுத வேண்டும். AIR 1969 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 575. சரிங்க, ஒரு காம்ப்ரமைஸ் அல்லது ஒரு கன்சென்ட் அடிப்படையில் ஒரு கோர்ட் ஒரு கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. அது ஒரு தீர்ப்பாணையா டிகிரியான்னு கேட்டா அது ஒரு டிகிரி தான், ஒரு தீர்ப்பாணை தான். AIR 1976 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 339 within bracket DB. AIR 1976 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 339 within bracket DB. காம்ப்ரமைஸ் சூட்டா இருந்தாலும் கன்சென்ட் இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா அது டிகிரி தான். இப்போ பார்ட்டிஷன் ஆக்ட் செக்ஷன் 2 படி, பாகப்பிரிவினை சட்டம் பிரிவு 2 படி பிறப்பிக்கப்படும் ஒரு உத்தரவு, அது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி படி ஒரு டிகிரியா என்று சொன்னால் டிகிரி தான். பார்ட்டிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட விஷயமும் உரிமையில் நடைமுறை சட்டம் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட விஷயமும் ஒண்ணுதான், அது டிகிரி தான். 1979 பஞ்சாப் லா ஜர்னல், 1979 பஞ்சாப் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 36. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். எதெல்லாம் டிகிரி எதெல்லாம் டிகிரி இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தாவே ஏறக்குறைய ஒரு 500 ஜட்ஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்.